திருப்பதி பிரதர்ஸ் தயாரிப்பில் கமல்ஹாசனின் அடுத்த வெளியீடான உத்தம வில்லன் படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் கமல்ஹாசன், பூஜா குமார், ஆண்ட்ரியா, பார்வதி, நாசர் மற்றும் படத்தின் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த், இசையமைப்பாளர் ஜிப்ரன், தயாரிப்பாளர் லிங்குசாமி உள்ளிட்ட படக்குழுவினர், ஏராளமான திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் தொகுத்து வழங்கினார். இந்த படத்தில் மறைந்த இயக்குனர் கே. பாலச்சந்தர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். கமலை பற்றி பாலச்சந்தர் பேசிய ஒளிநாடா ஒளிபரப்பப்பட்டது. பின்னர் கமல் தனது குருநாதர் இயக்குனர் சிகரத்தை பற்றி உருக்கமாக பேசிய ஒளிநாடா ஒளிபரப்பப்பட்டது. தன் கதாபாத்திரத்தை பற்றி இயக்குனர் சிகரம் பேசும் காணொலி காண்பிக்கப்பட்டது. இப்படத்தின் நாயகி பூஜா குமாரின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் நடிகர் நாசர், எம்.எஸ். பாஸ்கர் ஆகியோர் தங்களது உத்தம வில்லன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கமலின் பிரபல பாடல்களுக்கு நடன குழுவினர் நடனமும், அதனையடுத்து இப்படத்தின் ட்ரைலரும் ஒளிபரப்பப்பட்டது. படத்தில் நடித்தவர்கள் மற்றும் இசையமைப்பாளர் ஜிப்ரன், பாடலாசிரியர்கள் மதன் கார்கிக், விவேகா ஆகியோர் படத்தில் பணியாற்றியது குறித்து அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். தயாரிப்பாளர் லிங்குசாமி பேசும்போது, திருப்பதி பிரதர்ஸ் மூலம் உத்தம வில்லன் படத்தை தயாரிப்பது எங்களுக்கு பெருமை என்று கூறினார். இப்படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்றும் இயக்குனர் ரமேஷ் அரவிந்த் தெரிவித்துள்ளார்.